அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோன்னா 11ஆம் வகுப்பு வரலாறு பாடத்திலிருந்து மிக முக்கிய 100 வினாக்கள் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டு அடையாளப்படுத்தப்பட்டது? கிபி 1863. இது யாரால் அடையாளப்படுத்தப்பட்டதுன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் அவர்களால் பல்லாவரத்தில் கிபி 1863ஆம் ஆண்டு முதல் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இரண்டாவது வினா, சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்ததா எந்த ஆண்டுனா கிமு 1900. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த ஆண்டு வீழ்ச்சியடைய தொடங்கியதுன்னா கிமு 1900. அடுத்தது மூன்றாவது வினா, ஹரப்பா மக்கள் அறிந்திராத உலோகம் எதுனா இரும்பு மற்றும் அறிந்திராத விலங்கு எதுனா குதிரை. நான்காவது வினா, உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எதுனா புதிய கற்காலம். ஐந்தாவது வினா, வேதங்களின் பழமையானது எதுனா ரிக் வேதம். ஆறாவது வினா, சத்தியமே ஜெயதே என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநிடதம். ஏழாவது வினா, 10 அரசர்களின் போர் எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்றதுன்னா புருசினி ஆற்றங்கரை. எட்டாவது வினா, பிருத்வி என்பதன் பொருள் யாது? பிருத்வி என்பதன் பொருள் பூமி. ஒன்பதாவது வினா, ஆதிச்சநல்லூரில் 1876 அகழ்வாய்வை மேற்கொண்டவர் யாருன்னா ஜாகர். பத்தாவது வினா, வேளாண் நிலத்தின் வரி பெயர் என்ன? வழி. 11வது வினா, சமண சமயத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? ரிஷபர். அடுத்தது 12வது வினா, சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர் யார்? ஸ்வேதாம்பர். 13வது வினா, இந்த உலகம் 7 பொருட்களால் உருவாக்கப்பட்டதாக நம்பியவர் யாருன்னா சோழர்கள். 14வது வினா, மகதத்தின் தலைநகரம் எது? ராஜகிர்கம். மகத தலைநகரம் ராஜகிர்கம். அடுத்தது 15வது வினா, இந்து என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு எதுனா முதலாம் டாரிசியனின் கல்வெட்டு. இந்து என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு எதுனா முதலாம் டாரிசியனின் கல்வெட்டு. 16வது வினா, அஷ்டதியாயி என்ற இலக்கிய நூலின் ஆசிரியர் யார்? பாணினி. அஷ்டதியாயி என்ற இலக்கிய நூலின் ஆசிரியர் பாணினி. 17வது வினா, அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தட்சசீலத்தின் அரசர் யார்? அம்பி. அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தட்சசீலத்தின் அரசர் யார்னா அம்பி. 18வது வினா, சந்திரகுப்தரால் செலிகஸ் நிக்கோட்டரை தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு கிமு 301. சந்திரகுப்தரால் செலிகஸ் நிக்கோட்டர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு கிமு 301. 19வது வினா, சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியதுன்னா உறையூர். 20வது வினா, வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் யார்னா கரிகாலன். 21வது வினா, இளஞ்செட் சென்னியின் மகன் யார்? கரிகாலன். 22வது வினா, புத்த சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அஸ்வகோசர். 23வது வினா, முதலாக அறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர் யார்? டெமிட்ரியஸ். 24வது வினா, குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். 25வது வினா, குப்த பேரரசில் பாகா என்பது விளைச்சலில் எவ்வளவு பங்காக இருந்ததுன்னா 6ல் 1 பங்கு. 26வது வினா, சேஸ்திரா என்பதன் பொருள் என்னென்ன? பயிரிடக்கூடிய நிலம். 27வது வினா, கிலா என்பதன் பொருள் என்ன? தரிசு நிலம். அடுத்து 28வது வினா, வாஸ்தி என்பதன் பொருள் என்னென்ன? குடியிருக்க தகுந்த நிலம். 29வது வினா, கபட சகரா என்பதன் பொருள் என்னென்ன? மேய்ச்சல் நிலம். 30வது வினா, வர்த்தன வம்சத்தை நிறுவியவர் யார்? புஷ்யபுதி. 31வது வினா, ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய அரசன் யார்? 2ஆம் புலிகேசி. 32வது வினா, ஹர்ஷர் பௌத்த மதத்தை தழுவ காரணமானவர் யாருன்னா ராஜஸ்ரீ. 33வது வினா, பீகாரில் விக்ரமசீலா என்னும் பௌத்த மாடலத்தை நிறுவியவர் யார்? தர்மபாலர். 34வது வினா, கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட நூலை எழுதியவர் யார்? அமோகவர்ஷர். அடுத்தது 35வது வினா, ஹர்ஷரை வெற்றி கொண்டதன் நினைவாக புலிகேசி எந்த பட்டத்தை பெற்றார்னா பரமேஸ்வரர் என்ற பட்டம். ஹர்ஷரை வெற்றி கொண்டதன் நினைவாக புலிகேசி எந்த பட்டத்தை சுட்டி கொண்டார்னா பரமேஸ்வரர் பட்டம். அடுத்தது 36வது வினா, சிம்மானந்தா என்பவர் யார்? ஹர்ஷர் படை தளபதி. சிம்மானந்தா யாருன்னா ஹர்ஷரோட படை தளபதி. 37வது வினா, பானு என்பவர் யார்? ஹர்ஷரோட ஆவண பதிவாளர். 38வது வினா, சர்வகதர்
என்பவர் யார்? ஹர்ஷரோட உளவுத்துறை அதிகாரி. 39 ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார்? யானைப்படை தலைவர். 40 குந்தலா என்பவர் யார்? குதிரைப்படை தலைவர். குந்தலா என்பவர் குதிரைப்படை தலைவர். 41 சமணர்களின் மகாபுராணத்தை எழுதியவர் யார்? குணபத்திரர். சமணர்களின் மகாபுராணத்தை எழுதியவர் யாருன்னா குணபத்திரர். 42 பயணிகளின் இளவரசர் யார்? யுவாங் சுவாங். பயணிகளின் இளவரசர் யுவாங் சுவாங். அடுத்தது 43 ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எதுனா வேதாந்தம். 44 ஆழ்வார்கள் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. 45 ஆழ்வார்களின் சிறந்தவர் யாருன்னா நம்மாழ்வார். 46 ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எதுனா ஸ்ரீபெரும்பூர். 47 உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர் யார்? சண்டலேர். 48 அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குப்தீன் ஐபக். அடிமை வம்சத்தை தோற்றுவித்த யாருன்னா குப்தீன் ஐபக். 49 9 வானங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நூலை எழுதியவர் யார்? அமீர் குஸ்ரோ. அடுத்தது 50 அரிகேசரி மாரவர்மனை சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்தில் மாற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அரிகேசரி மாரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அடுத்த 51 கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? ராஜா கிருஷ்ணதேவ். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாருன்னா ராஜா கிருஷ்ணதேவ். 52 இபன் பதுதா எந்த நாட்டு பயணி? மொரோக்கோ நாட்டு பயணி. இபன் பதுதா மொரோக்கோ நாட்டு பயணி. 53 வக்கீல் உல் சுல்தானா என்பவர் யாருன்னா படைத்தலைவர். 54 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் சிறந்த வைரச்சந்தை எதுனா கோல்கொண்டா. அடுத்தது 55 கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மாரவர்மன் அரிகேசரி. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மாரவர்மன் அரிகேசரி. 56 ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் யாருன்னா சூர்தாஸ். 57 குருநானக்கின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆதி கிரந்தம். 58 ராமானுஜர் உருவாக்கிய தத்துவத்தின் பெயர் என்ன? விசிஷ்டா வைத்தியம். ராமானுஜர் உருவாக்கிய தத்துவத்தின் பெயர் விசிஷ்டா வைத்தம். 59 தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யாருன்னா ஹுமாயூன். தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யாருன்னா ஹுமாயூன். 60 சௌசா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கிபி 1539. சௌசா போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா கிபி 1539. 61 இரண்டாம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கிபி 1556. 62 ஐனி அக்பர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அபுல் பசல். 63 பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயி சமகாலத்து அரசன் யார்? ஷாஜகான். பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயி சமகாலத்து அரசன் யாருன்னா ஷாஜகான். அடுத்தது 64 முதலில் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா சீனர்கள். 65 வலிமைமிக்க குரில்லா போர் முறையை பின்பற்றியவர் யாருன்னா மராத்தியர்கள். 66 புரந்தர் உடன்படிக்கை யாருக்கு இடையே ஏற்பட்டதுன்னா சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங் இடையே ஏற்பட்டது. 67 நயங்கரா அமைப்பை மேம்படுத்தியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். நயங்கரா அமைப்பை மேம்படுத்தியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். 68 கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யாருன்னா நாதிர்ஷா. 69 மலையணி அழைக்கப்பட்டவர் யார்? சிவாஜி. மலையெளியன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா சிவாஜி. 70 அமத்தியா என்பவர் யார்? அமத்தியான நிதி அமைச்சர். 21 தமிழ்நாட்டின் முதல் வன உயிரியல் பூங்கா அமைத்தவர் யாருன்னா 2ஆம் சரபோஜி. தமிழ்நாட்டில் முதல் வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யாருன்னா 2ஆம் சரபோஜி. 72 நாதிர்ஷா படையெடுத்த ஆண்டு வந்து கிபி 1739. அடுத்தது 73 பேஸ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்னென்ன? பிரதம மந்திரி. பேஸ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் வந்து பிரதம மந்திரி. 74 சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு. சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு வந்து கிபி 1674. 75 மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவேன் என்று சூளுரைத்தவர் யார்?
அப்சல் கான். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவேன் என்று சொல்லியிருத்தவர் யாருன்னா அப்சல் கான். 76வது வினா, தமிழ் அச்சு பதிப்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஹென்ரிகஸ். தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஹென்ரிகஸ். 77வது வினா, சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு 1684. அடுத்தது 78வது வினா, புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1640. 79வது வினா, இந்தியாவில் முதலாக வணிக மையத்தை அமைத்த ஐரோப்பியர் யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள். 80வது வினா, நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. 89வது வினா, அம்பாயனா படுகொலைக்கு காரணமானவர்கள் யாருன்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. அம்பாயனா படுகொலைக்கு காரணமானவர் யாருன்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. 82வது வினா, ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எதுனா பக்சார் போர். ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எதுனா பக்சார் போர். எந்த ஆண்டை படுத்தினா 1764ஆம் ஆண்டு. 83வது வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தவர் யார்னா ராபர்ட் கிளைவ். 84வது வினா, ரைத்துவாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? தாமஸ் மன்றோ. ரைத்துவாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா தாமஸ் மன்றோ. 85வது வினா, தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? வில்லியம் ஸ்லீமன். தக்கர்களை அடக்கிய ஆங்கில அதிகாரி யாருன்னா வில்லியம் ஸ்லீமன். 86வது வினா, இந்தியாவில் ஆங்கில மொழி அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தாமஸ் மெக்காலே. இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகம் செய்தவர் யாருன்னா தாமஸ் மெக்காலே. 87வது வினா, பிளாசி போர் எந்த நடைபெற்றது? 1757. பிளாசி போர் எந்த நடைபெற்றதுன்னா 1757. அடுத்தது 88வது வினா, மகள்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. 89வது வினா, செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி. 90வது வினா, பாளையக்கார முறை முதலில் எந்த பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா காக்கத்திய பேரரசு. பாளையக்கார முறை முதலில் எந்த பேரரசு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா காக்கத்திய பேரரசு. 91வது வினா, தீரன் சின்னமலையின் இறுதி போர் எதுனா அரச்சலூர் போர். தீரன் சின்னமலையின் இறுதி போர் அரச்சலூர் போர். 92வது வினா, முண்டாசுகளின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யாருன்னா பிர்சா முண்டா. முண்டாசுகளின் ஆட்சியை நிறுவ வந்த புனிதர், அதாவது முண்டாசுகளின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்னை தன்னை அழைத்து கொண்டவர் யாருன்னா பிர்சா முண்டா. 93வது வினா, 1857 பெருங்கிளர்ச்சியை இந்திய விடுதலை போர் என கருத்து தெரிவித்தது யாருன்னா விடி சவார்கர். 94வது வினா, 3ஆம் மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை எதுனா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. 95வது வினா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். 96வது வினா, சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? வைகுண்ட சுவாமிகள். 97வது வினா, சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஜோதிபா புலே. 98வது வினா, கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா ஸ்ரீ நாராயண குரு. 99வது வினா, அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். 100வது வினா, சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என? நரேந்திரநாத் தத்தா. சுவாமி விவேகானந்தர் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறு படத்திலிருந்து மிக முக்கிய 100 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம்.